நன்றி தமிம் அன்சாரி அவர்களே. அடுத்ததாக மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி சகோதரர் புலல் ஷேக் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். நல்லவற்றவர்களாகணும் நிகரற்ற அருமையமாகிய எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக ஆரம்பம் செய்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரின் சார்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரத்தில் இளைஞரினுடைய மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகளுக்கான அரசியல் பயிலரங்கத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் சகோதரர் முகமது ரஃபீக் அவர்களை, வரவேற்பு ஆற்றிக்கக்கூடிய மாவட்ட தொண்டனை செயலாளர் அசாருதீன் அவர்களை, முகமது ரஃபீக் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் அவர்களை, இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் ரஃபீக் அவர்களை, எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை, மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்களை, மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் தமிம் அன்சாரி அவர்களை, மாவட்ட தலைவர் அண்ணன் எஸ்.கே. ஜாகிர் ஹுசேன் அவர்களை, எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரையாற்ற வருகிறக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர், தமிழகம் முழுவதும் திராவிட கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்துரைப்பதும் RSS சங் பரிவார் பிஜேபி எதிர்த்து தொடர்ந்து சூழலை வருகை தந்திருக்கக்கூடிய அருமை தோழர் மல்லை சி சத்யா அவர்களை, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு அவர்களை, இறுதியாக எழுச்சியாற்றக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், தாம்பரம் மாமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் தாம்பரம் எம் யாக்கூப் அவர்களை, இறுதியாக நன்றியாற்றக்கூடிய மத்திய பகுதி செயலாளர் தஸ்தகிர் அவர்களை, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சகோதரர்களே, நம் மன மீதம் ஏக இறையும் சாந்தியும் சமாதானமும் பொழியப்பட்டும் பிரார்த்தித்தோன்னமாக ஆரம்பம் செய்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சி பிப்ரவரி 7 இதே தாம்பரத்தில் 2009 லட்சக்கணக்கான மக்களோடு இந்த கட்சி தொடங்கப்பட்டது. இந்த கட்சி தொடங்கப்பட்ட நோக்கம் என்னவென்று பார்த்தால், தமிழ்நாட்டில வஞ்சிக்கப்பட்ட சமூகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும், எங்கெல்லாம் மனித உரிமை மீறப்படுகிறதோ அதை கண்டித்து மனித உரிமையை பாதுகாக்கவும், எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அந்த அநீதியை தட்டி கேட்பதற்காகத்தான் மனிதநேய மக்கள் கட்சி தாம்பரத்திலே பிப்ரவரி 7 தொடங்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக, எந்த லட்சியத்திற்காக, எந்த கொள்கைக்காக அந்த கட்சி தொடங்கப்பட்டதோ, 17 ஆண்டு காலம் இந்த கட்சி தொடங்கப்பட்டு நடைபெற்றக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதே எழுச்சியோடு, அதே லட்சியத்தோடு, அதே கொள்கையோடு மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கப்படும் போது இந்த கட்சிக்காக எந்த ஒரு மாமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, மனிதநேய மக்கள் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. ஆனால் 17ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற நாம் இன்னைக்கு இறைவனுடைய மாபெரும் கிருபையால் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான மாமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். எப்படி கட்சிக்கு முன்பாக களத்திலே இறங்கி இந்த மக்களுக்காக போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுத்தோமோ, இன்று சட்டமன்றத்திலும் மாமன்றத்திலும் போராடி இந்த மக்களுக்கான உரிமைகளை தனித்துவத்தோடு இந்த மனிதநேய மக்கள் கட்சி இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமாக காரணமாக இன்னைக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செயலாற்றி கொண்டிருக்கின்றது.
செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் இதே மண்டபத்தில் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியிலே நானே பங்கெடுத்திருக்கின்றேன். அதே போன்று தலைமை என்னெல்லாம் அறிவிக்கின்றதோ, தலைமை அறிவிக்கின்ற நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டில முதலாவதாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குகின்ற ஒரு வரலாறு இந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துக்கு இருக்கின்றது. அப்பேற்பட்ட இந்த மாவட்டம் மிக எழுச்சியோடு தமிழ்நாட்டில எந்த மாவட்டத்திலுமே இளைஞரணிக்கான ஒரு நிகழ்ச்சி இந்த கட்சி தொடங்க நடக்கல. முதலாக தாமிரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் அந்த நிகழ்ச்சி தொடங்குகின்றது. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சியில ஒரு நேரம் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தை தாண்டிதான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் இன்னைக்கு 5 மணி என்ற நோட்டீஸ்ல போட்டிருக்கு. சரியாக 5 மணிக்கு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுச்சி, இந்த நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அந்த கொள்கை உறுதி மிக தெளிவாக நாம் பார்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாம் பங்கெடுத்து அரசியல் அறிவு பெற வந்திருக்கீர்கள். உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சுருக்கமாக என்னுடைய உரையை நான் முடித்துவிட்டு நான் விரும்ப ஆசைப்படுகின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியுடைய அரசியல் பயிலரங்கத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இளைஞர்கள், இளைஞனை சார்ந்த மக்கள் வந்திருக்கீங்க. குறிப்பா நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், கட்சியினுடைய கொள்கை என்னவென்று நீங்கள் மிகவும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்றக்கூடாது என்ற அந்த தெளிவு உங்களிடத்தில் மிக தெளிவாக இருக்கும். எனக்கு முன்னாடி வழக்கறிஞர் செயலாளர் அவர்கள் சொன்னார்கள், அம்பேத்கரையும் பெரியாரையும் நாம் ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் 2025 முஜிபுர் ரஹ்மான் சொல்கிறார், ஆனால் 1980களில் இந்த கருத்தை இந்த மக்களிடத்து விதித்த மாபெரும் தலைவர் ஷஹீத் பழனி பாபா அவர்கள். ஷஹீத் பழனி பாபா அவர்கள் நம்முடைய சமூகம் 2025 2035 சரி நமக்கான தெளிவான அரசியலை அவர்கள் இங்கே விதைத்து சென்றிருக்கிறார். பழனி பாபா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், முஸ்லிம் சமூகம் மட்டுமில்ல, எந்த சமூகம் இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் நீங்கள் ஒரு தலைவரை பின்பற்றுவதற்கான அடிப்படை தகுதி என்னவென்று சொன்னால், யார் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறாரோ, யார் தந்தை பெரியார் ஏற்றுகிறாரோ அவன் பின்னால் நீ செல்லு, இதை யார் ஏற்கவில்லையோ அவன் பின்னால் செல்லக்கூடாது என்று மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ இன்னைக்கு நம்ம கண்ணெதிரே பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்ட 75ஆம் நாளில அங்கு நடைபெற்ற நிகழ்வில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன அம்பேத்கர் 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 என்று சொல்லி அம்பேத்கர் பேரை சொல்றீங்களா, அம்பேத்கருக்கு பதிலாக கடவுளின் பெயரை சொன்னால் உங்களுக்கு நன்மை பிறக்கும் என்று சொன்னார். அதை கடித்து நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நூற்றுக்கணக்கான இடங்களில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். ஆக அதே போன்று சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பெரியாரை மிகவும் அவதூறாக கேவலமாக தமிழ்நாடு என்பது பெரியார் மண், பெரியாரே மண் என்ற அளவுக்கு இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் பேசிக் கொண்டு பார்க்கின்றோம். ஆனால் இதைத்தான் நம்முடைய ஷஹீத் பழனி பாபா சொல்லி இருக்கிறார். அதை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பழனி பாபாவுடைய அந்த எழுச்சி மிகு அந்த பேச்சு என்பது நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படல், அந்த நேரத்தில் ஏற்படல். குறிப்பிட்ட மக்கள் தான் பழனி பாபா பின்னால் சென்றார்கள். பெரும்பான்மையான மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் அன்று சொன்னார், நான் சொல்றேன் யாரும் கேட்க மாட்டீங்க, ஒரு காலம் வரும் அன்னைக்கு பழனி பாபா நான் பேசியதை இந்த இளைஞர்கள் திரும்பி திரும்பி கேட்பார்கள். அன்று நீங்கள் என்னை ஆதரிக்காத நீங்கள் என்னுடைய ஜனாசா அடக்க செய்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று, கபருக்கு சென்று என்னுடைய குழியை நோண்டி என்னுடைய எலும்பு குண்டுக்கு நீங்கள் நன்றி தெரிவிப்பீர்கள் என்று சொன்னார்கள். அவர் என்ன 1980 சொன்னாரோ 1990 சொன்னாரோ அதே போன்றுதான் கடந்த பழனி பாபாவுடைய செய்தான நாளிலே பார்த்தோம். திண்டுக்கல் பழனியில லட்சக்கணக்கான மக்கள் சென்று அவருடைய இடத்திலே அவருக்கு நன்றி சொன்னார்கள்.
அப்படி தெளிவான ஒரு கொள்கையோடு இன்னைக்கு மனிதநேய மக்கள் என்று பழனி பாபா சொன்னார்களோ அந்த கொள்கை உறுதியோடு இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி தரம் புரளாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடிக்கு அரசியல் களங்களிலே முஸ்லிம்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்று சொன்னால் முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போங்க, முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போங்க, முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவுக்கு போங்க சொல்லி நம்ம மீது சேரை லாரி வீசக்கூடிய அந்த வார்த்தை முஸ்லிம்களுக்கு இன்று வரை முஸ்லிம்களுக்கு வீடு கொடுப்பதில்லை, இன்று வரை முஸ்லிம்களுக்கு தொழில் செய்வதற்கு கரை கொடுப்பதில்லை. அது காரணம் என்று சொன்னால் தொடர்ந்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம், முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்பை இந்த பொது சமூகத்தின் மீது ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் இந்தியாவுக்கும் மிக நீண்ட நெடிய உறவு என்னவென்று சொன்னால் 1947 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வரலாறு தான். இந்தியா விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கு என்பது அளப்பரிய பங்கு. நம்மள மற்றவர்கள் கேட்கிறார்கள், என்னப்பா எல்லா மீட்டிங்லயும் நீங்க முஸ்லிம்கள் பங்கு பத்தி தான் பேசுறீங்க, எல்லா நிகழ்ச்சியிலும் முஸ்லிம்கள் பங்கு பற்றி தான் பேசுறீங்களே, வேற யாருமே போராடவில்லை என்று சொல்லி எல்லாருமே போராடி இருக்கிறார்கள். ஆனால் திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய பேரை மட்டும் அந்த போராட்டத்தில் அவர்கள் பயன்படுத்தவில்லை. வரலாறுல நீங்கள் போராட காரணத்தினால்தான் தொடர்ந்து முஸ்லிம்களுடைய பங்கை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடுதலை போராட்டத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லாரும் ஆங்கிலேயர் எதிர்த்தாங்க, எல்லாரும் பிரிட்டிஷ்காரர் எதிர்த்தாங்க. ஆனால் முஸ்லிம் சமூகம், ஜமாத்துகள், இமாம்கள் எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க என்று சொன்னால் மனதளவிலே ஆங்கில கல்வியை புறக்கணித்த ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். இன்னைக்கு வரையும் நம்ம பிளாட்ஃபார்ம்ல கடையை போட்டு இன்னைக்கு வியாபாரம் பண்ண என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் விடுதலை போராட்டத்தில் நம் சமூகம் தான் ஆங்கிலேயரை மட்டும் எடுக்கவில்லை, ஆங்கில கல்வியையும் எதிர்த்த ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம். அன்னைக்கு ஏற்பட்டதால்தான் இன்னைக்கு வரையும் நம்ம சமூகம் முன்னேற வல்லாமல் இன்னைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமைப்பு வந்த பிறகுதான், தமுமுக வந்த பிறகுதான், தமுமுக இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த பிறகுதான் இன்னைக்கு காவல் நிலையத்துல முஸ்லீம் எஸ்ஐ, முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியுது, மருத்துவமனையில முஸ்லீம் மருத்துவர் பார்க்க முடியுது, IAS கலெக்டர் முஸ்லீமாக பார்க்க முடியும் என்று சொன்னால் தமுமுக போன்ற அமைப்புகள் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டியாக இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததுதான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மட்டும் இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது முகமது அலி ஜின்னா தலைமையில பாகிஸ்தானுக்கு சில இஸ்லாமியர்கள் செல்கிறார்கள். ஆனால் கண்ணிய மிகு காயிதே மில்லத் அவர்களும் அவரோடு சேர்ந்த தலைவர்களும் நாங்கள் பாகிஸ்தான் போக மாட்டோம், எங்களுடைய மண் இந்திய மண், நாங்கள் பிறந்த மண் இந்தியா, நாங்கள் இறந்தாலும் இந்தியாவில் தான் இருப்போம் என்ற அடிப்படையில் தான் அன்று முதல் இன்று வரை நாம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டம். அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. அரசியல் சாசன சட்டம் இந்தியா பாகிஸ்தான் பிரிந்து இந்தியா என்ற நாடு உருவாகும் போது நமக்கான திட்டங்கள் என்ன, நமக்கான சட்டங்கள் என்ன, இந்த இந்திய நாட்டின் குடிமகனுக்கான உரிமைகள் என்ன என்று வகுப்பதற்கு தான் அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவங்க தலைமையில தான் இன்னைக்கு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கிச்சு. இன்னைக்கு எல்லாம் திட்டுறாங்க, அம்பேத்கர் எழுதின சட்டம் எப்படி இருக்கும், அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், அவர் எழுதின சட்டம் என்பது தாழ்த்தப்பட்டதற்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு RSS சங்கிகள் அவர் மீது விமர்சனம் வைக்கிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்துவிடும், அதற்கான அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை செய்த போது அதற்காக தகுதியான ஆள், தகுதியான நபர் யாருமே இல்லாத காரணத்தினால்தான் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில அந்த அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அந்த அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்கும் அதை அழிப்பதற்கும் இன்னைக்கு RSS அடிப்படை அமைப்புகள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டம் என்பது இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவன் எந்த மொழி பேச வேண்டும், எந்த ஆடை உடுத்த வேண்டும், என்ன உணவு உண்ண வேண்டும், அவன் எந்த நாட்டில் எந்த இந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வாழ வேண்டும் என்ற எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்கு. ஒருத்தன் இந்தியாவில் பிறந்தான்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பிறந்தான்னு சொன்னால் அவன் UP-யிலும் வாழலாம், ஜம்மு காஷ்மீரிலும் வாழலாம், இந்தியாவில் எந்த மொழியிலும் வாழக்கூடிய உரிமை இருக்கின்றது.
ஒருவன் இந்தியாவில் பிறந்து விட்டான்னு சொன்னால் அவன் தமிழ் பேசலாம், உருது பேசலாம், மலையாளம் பேசலாம், தெலுங்கு பேசலாம், எந்த மொழியும் பேசுகின்ற அந்த உரிமை சாசன சட்டம் வழங்கியிருக்கிறது. ஒரு இந்தியாவில் பிறந்து விட்டான்னு சொன்னால் அவன் கோழிக்கறி சாப்பிடலாம், ஆட்டுக்கறி சாப்பிடலாம், மாட்டுக்கறி சாப்பிடலாம், சைவம் சாப்பிடலாம், எல்லா உரிமையும் அரசியல் சாசனம் சட்டம் கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு சமீப காலமாக குறிப்பாக யூபியில மாட்டுக்கறி சாப்பிட்ட அடிப்படையில் அங்கே கொலை செய்கின்ற சம்பவம் எல்லாம் பார்க்கின்றோம். அது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான செயல். கர்நாடகாவிலே ஹிஜாப் அணிந்து சென்ற மாணவிகளை ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்லி கடந்த கர்நாடக ஆட்சியில பிஜேபி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது என்று சொன்னால் அது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான செயல். யூபியில பாங்கு சொல்லக்கூடாது, தொழுகை வைக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே பள்ளி வாசல்களை இருக்கிறார்கள், தர்காக்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான செயல். அது போன்று இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக ஒரு நிலை இன்னைக்கு இந்தியா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய கொள்கையை தெளிவாக பின்பற்ற வேண்டும். அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கின்ற முயற்சியிலே மனிதநேய மக்கள் கட்சி நாம் என்றுமே தலையாக நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். இறுதியாக எனக்கு முன்னால் பேசிய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் திருப்புறக்குன்றம் பிரச்சனையை பத்தி பேசினாங்க. திருப்புறக்குன்றம் பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு சரியாக செயல்படவில்லை என்ற அந்த வருத்தம் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை சொல்லக்கூடிய திரு தர்காவுக்கும் அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு திட்டமிட்டு விஷமிகள் அங்கே பிரச்சனையை ஏற்படுத்தி இன்னைக்கு போடுறாங்க. இன்னொரு அயோத்தி தமிழ்நாட்டில் உருவாக போகுதுன்னு சொல்லி இன்னொரு அயோத்தி, இன்னொரு பாபர் பள்ளிவாசல் என்று அது அயோத்தியை குறிப்பிட்டு பேசும் அளவுக்கு இன்னைக்கு விஷமிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் மிகப்பெரிய இது போன்ற சம்பவம் இனி தமிழ்நாட்டில் நடக்காத விண்ணமாக உங்களுடைய செயல் இருக்க என்ற கோரிக்கை வைக்கின்றோம். அது மட்டும் இல்ல, புழல் சிறையில் அங்க இருக்கக்கூடிய சிறைவாசிகள், நான் சொன்னேன் இல்லையா, அரசியல் சாசன சட்டம் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி அந்த உரிமை சிறைவாசிகளுக்கு கொடுத்திருக்கு. ஒருத்தர் தப்பு பண்றா, பொய் வழக்குல கைது பண்றான்னு சொன்னால் சிறையில அவனுக்கு நீங்க உணவு கொடுக்க வேண்டும், அவன் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அவன் போறதுக்கு நீங்க பாத்ரூம் ஏற்பாடு செய்ய வேண்டும், அவனுடைய அடிப்படை கடமை நிறைவேற்றத்திற்கு சிறை நிர்வாகம் வழங்க வேண்டும். அதுதான் அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு 12 வருஷமாக பன்னா இஸ்மாயில், போலீஸ் பக்ருதீன் உள்ளிட்ட சகோதரர்கள் இன்னைக்கு பொய் வழக்குல கைது செய்யப்பட்டு 12 வருஷமா ஜெயில இருக்காங்க. திட்டமிட்டு அவர்களை நீங்க அங்க தாக்குறீங்க. அதை கண்டித்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆனால் இதுவரை ஆர்ப்பாட்டம் பண்ணி 1 மாசம் ஆகுது, இதுவரை ஒரு சின்ன ஒரு குண்டூசி மாற்றம் கூட சிறையில இல்ல. எப்படி கையில விலங்கு மாட்டி வச்சிருக்காங்களோ அதே போன்று கையில விலங்கு, எப்படி அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் மறுக்கிறார்களோ அதே போன்று உணவை மறுத்துக் கொண்டு மிகப்பெரிய மனித உரிமை மீறலை இன்னைக்கு புழல் சிறை நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி கூட எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் உடனடியாக தலையிட்டு புழல் சிறை பிரச்சனையை நீங்க சரி செய்ய வேண்டும். நீ காலையில கூட ஒரு அரக்கஞ்சர் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னால், பாய் ரமலான் மாசம் வரப்போகுது, இன்னும் 20 நாள் ரமலான் வரப்போகுது, இப்படி புழல் சிறையில அடிச்சு வச்சாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி சஹர் பண்ண முடியும், எப்படி நோன்பு வைக்க முடியும், எப்படி இஃப்தார் கொடுக்க முடியும்? இது மிகப்பெரிய அநீதியா இருக்கு. சிறுபான்மை காவலர் சொல்லக்கூடிய திமுக அரசு இப்படி நடக்கிறது என்ற அளவுக்கு இன்னைக்கு அவர்கள் பேசக்கூடிய நிலைமை பார்க்கின்றோம். இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். நம்மளுடைய கொள்கையை நீங்கள் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அந்த கொள்கையை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள் சொன்னால் நிச்சயமாக நாளை மனிதநேய மக்கள் கட்சி கையில் தான் இருக்கும். நிச்சயமாக இன்னும் நீங்கள் பல்வேறு இளைஞர்களை இந்த கட்சியில இணைத்து மனிதநேய மக்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும், வீரியப்படுத்த வேண்டும், இளைஞர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.